கிறிஸ்து தாமே அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், 3 ஆணைகளால தொங்கவிடப்பட்டார், ஈட்டியால அவர் விழாவில குத்தப்பட்டார், அவர் மேன் தலையில ஒரு முக்கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அவரை கேலி செய்யும் விதமாக இவர் தாவீது யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் தலைக்கு மேலே எழுதி வைத்தார்கள். எதற்காக இதெல்லாம் பாடுகள்? எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள்? உங்களுடைய மனபாரம், மன போராட்டம், மன பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை எடுக்க ஆரம்பித்தார். பல ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஒரு ஆட்டுடைய ரத்தம், ஒரு விலங்குடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு மனுஷன் பாவம் செய்து வந்து விட்டால் அவனுக்காக ரத்தம் சிந்தப்படுகிறது, அவன் பாவம் கழுவப்படுகிறது என்று அர்த்தம் கொள்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த மனுஷனுடைய பாவத்தை கழுவதற்கு மிருகத்துடைய ரத்தம் பரிசுத்தமானது அல்ல. அதனால் என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய ரத்தத்தையே சிந்தி அவள் பரிசுத்தமாக்க போறேன், அவள் மனபாரத்தை எல்லாம் குறைக்க போறேன், பாவத்தால் ஏற்பட்ட மனபாரத்தை எல்லாம் குறைக்க போறேன். அநேகர் குடும்பம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாருங்கள், செய்தியை வாசிக்கும் பொழுது எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். மன போராட்டம் தான் எல்லாமே. மனதளவுல அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் பேருந்துல சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கோர விபத்துக்குள்ள என்னுடைய பஸ் மாட்டிக்கொண்டது. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். முன்னாடி கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரத்துல அந்த விபத்து நடந்தது. அந்த பஸ்ல டிரைவருக்கு ஒரு 3 சீட் தள்ளி நான் உட்கார்ந்துருந்தேன். நானும் சில ஊழியர்களும் உட்கார்ந்துருந்தோம். அது ஒரு ஊழியத்துக்கு சென்று நம் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த விபத்து நடந்தது. பஸ்ல ஒரு டிராக்டர் மேல போய் மோதிருச்சு. அந்த டிராக்டருக்குள்ள கருங்கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல் வந்து மோதின உடனே அந்த கல் மேல வந்தது. பஸ்ஸுக்குள்ள எல்லாம் வந்து விழுது. அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு புகை எழும்ப ஆரம்பிச்சு. டிரைவர் சீட்ல டிரைவருக்கு அடிபட்டு விட்டது. அவர் மயங்கிய நிலையில அந்த ஸ்டேரிங் மேலே விழுந்துட்டார். அதுக்கு லெப்ட் சைடு இருக்கிற பெண்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அப்பா என்று கத்துகிறார்கள். ஒரே கூக்குரல். ஒரு மிகப்பெரிய இருட்டு, புகை இரண்டும் கலந்து நாங்க இருந்தேன். என் பக்கத்துல இருக்கிற ஒரு ரத்த வாந்தி எடுத்திருந்தார்கள். என் பக்கத்துல ஒரு ஊழியக்காருடைய கை கூட விரல் கூட உடைந்து விட்டது. என் ஷர்ட்ல ரத்த கரை படிந்தது. நான் அந்த ஷீட்ல விட்டு வெளியே வரும் பொழுது எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த காட்சியை காணும் பொழுது அது கோர காட்சி. என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. கல்லூரி படித்துக் கொண்டிருந்த வயது அந்த சத்தம் எங்களை கூட நினைத்து பார்க்கும் பொழுது அது என் உள்ளத்தை உடைக்கிறது. அது ஒரு விபத்து. ஆனால் அதற்கு அப்புறம்
அடுத்த நாள் காலையில என்னுடைய கல்லூரிக்கு நான் படிக்க செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த விபத்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதனால அந்த பஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்தை பிடிச்சுக்கொள்வேன், ஒரு கம்பியை பிடிச்சுக்குவேன். பஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டா அப்படியே பிடிச்சுக்குவேன். ஒரு 6 மாதம் இப்படிதான் என் உள்ளம் நான் வேதனைப்பட்டு கொண்டு வந்தேன். பஸ் கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம். ஏன்னா அந்த விபத்தினால என் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. வேகமா போக மாட்டேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு முறை வேகமா போன ஆட்களை கூட நான் ரொம்ப கோவப்பட்டு திட்டி இருக்கிறேன், மெதுவா போங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு பாதிப்புல நான் என் மனசு ரொம்ப பாதிப்பு. என் கல்லூரி வயதுல அந்த கோர விபத்தை நான் சந்தித்தேன். ஆனா அந்த நிலையிலிருந்து ஒரு 6 மாதம் என்னால வெளியே வரவே முடியல. மனதளவுல மிகவும் பாதிப்பு. எங்க போனாலும் வண்டி மோதி விடுமோ, எங்க போனாலும் வண்டி கவிழ்ந்து விடுமோ, எதையாவது ஒரு பிடிச்சு நின்று கொள்வேன். பேருந்துல போகும்போது, கார்ல போகும்போது, வேன்ல போகும்போது, ஜீப்ல போகும்போது, ஏன் 2 வீலர்ல போகும்போது கூட அந்த மாதிரி என் வாழ்க்கை நடந்திருக்கு. ஒரு முறை தம்பியை கூட ஒரு முறை பிடிச்சு நான் கண்டபடி திட்டேன், மெதுவா போக முடி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அது உள்ளத்தின் பாதிப்பு. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் உங்க மனதை பாதிச்சதுனால அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள், பல வருடங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது மூலியமா சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன். நீங்க அலைஞ்சது போதும், கஷ்டப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும், வாங்க நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன், உங்க ஆத்மாக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன். தனிமையில நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கண்ணீரை நான் துடைக்க போறேன் மகனே, மகளே, துடைக்க போறேன் கண்ணீரை. எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறதுனால உங்களால அந்த இதுல இருந்து இங்க வெளியே வரவே முடியல. எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறீங்க. இருதயத்துக்குள்ள அந்த அழுத்தமான காரியம் வேற யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல வெளியே வர முடியல. போராடுறீங்க, ஒவ்வொரு நாளும் மனது போராடி கொண்டு இருக்கிறது. இரவு வந்துவிட்டா அந்த நினைவு தோன்றுகிறது. சொல்லுது போகாதீங்க, இயேசு கிட்ட வாங்க. Come to Jesus. உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து போறாரு. நீங்க உங்க சரீரத்தை கிழிக்கிறதுனாலயோ, உங்க சரீரத்தை ஒடுக்குவதனாலேயோ, உங்க சரீரத்துல எதையாவது ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தினாலேயோ இந்த மன பாரத்தை நீக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுடைய ரத்தத்தையும் அவர் பார்க்க விரும்புவது இல்லை. அதனால நீங்க ஒரு சிலுவை எடுத்து தேவை இல்லை. நீங்க ஆணி எடுத்து ஒரு சிலுவையில அடிச்சுக்கலாம். கடவுளை ரத்தத்தை பார்க்கட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா அவர் ஆணிகளால கடாவப்பட்டிருக்கிறார், ஆணிகளால் தொங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டார், இவ்வளவு உபத்திரப்பட்டார். அவருடைய முதுகு எல்லாமே கிழிக்கப்பட்டது.
அவர் ரத்தம் எல்லாம் வெளியே வந்தது, தண்ணீர் எல்லாம் வெளியே வந்தது. என் அன்பு சகோதரனே, நீங்க புதிதா போய் நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் சொல்றார், என்கிட்ட வாங்க, நான் உங்க மடியில வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்க என் பிள்ளை, நான் தோள் மேல சுமப்பேன், உங்க கண்ணீரை நான் துடைப்பேன், உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன். நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். He is waiting for you, brother and sister. சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்க அடைந்தது போதும், நீங்க ஓடினது போதும். உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அடைந்தது போதும். ஆண்டவர்கிட்ட வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா இளைப்பாறட்டும், உங்க பாடி, உங்க மைண்ட், your soul, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இளைப்பாறட்டும். ஹல்லேலூயா. என் கல்லூரியில நான் என்சிசில இருந்து நான் முதல்ல என்சிசில போயிட்டு ஜாயின் பண்ணேன். அப்ப எனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அதை வீட்டுல இருந்து நீங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால முதல்ல அந்த கேப், அந்த பேண்ட், பெல்ட், ஷூ அதெல்லாம் நான் போட்டுட்டு அந்த என்சிசி பிரேயர்ல வந்து நின்னோம். முதல் பிரேயர்ல வந்து நிக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அநேக எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. திடீரென்று நின்று கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மயக்கம் வந்துச்சு. நான் அதே இடத்துல விழுந்துட்டேன், மயங்கி விழுந்துட்டேன். என்னால என்ன செய்யுதுன்னு தெரியல. என் நண்பர்கள் என்னை தூக்கி விட்டாங்க. என்னோட பெல்ட் எல்லாம் அவங்க லூஸ் பண்ணாங்க, என்னோட ஷூ அவங்க கழட்டினாங்க, என் சாக்ஸை கழட்டினாங்க, என்னோட கேப்பை கழட்டினாங்க. என்னை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சாங்க, ஃபேன் போட்டாங்க. எனக்கு நான் மூச்சு விடும்படி அவங்க செஞ்சாங்க. என் காலையில நல்லா தேய்ச்சி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, தண்ணீர் கொடுத்தாங்க, என் முகத்தை கழுவி விட்டாங்க. அந்த இடத்துல நான் படுத்துக்கிட்டேன். நல்லா ரிலாக்ஸ் பண்ணேன். ஒரு இளைப்பாறுதல் எனக்கு கிடைத்தது. எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. ஒரு மாணவனையும் பக்கத்துல நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க சொல்லி பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இது போலத்தான் நீங்களும் இந்த உலகத்துல எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று பண்ணணும், எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால சில போராட்டங்கள், மன சோர்வுகள். ஆண்டவர் உங்களை அப்படி விட்டுற மாட்டார். உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைப்பார். உங்க பக்கத்துல காற்று வீசும்படி செய்வார். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கை சக்கரம் அப்படிதான் ஓடிட்டு இருக்குதா? எனக்கு பின்னாடி வந்த ஆட்கள் எல்லாம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கடைசியில ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இயேசுகிட்ட வாங்க. அவர் உங்களை இளைப்பாற தர போகிறார்.
அவர் உங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. உங்கள்ட்ட அவர் பணத்தையோ அல்லது வேற ஏதாவது காரியத்தை எதிர்பார்க்கறது கிடையாது. பொண்ணோ பொருளோ வெள்ளியோ வைரமோ வீடுலையோ இதையெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. உங்க இதயத்துக்குள்ள அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அவ்வளவுதான். அதுதான் அவர் விரும்புகிறார். நான் உங்களுக்காக தொடர்ந்து நான் செபிக்க போகிறேன். ஆணுடைய உள்ளம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜப்பான் நாட்டுல பாருங்க, வேஸ்டான எந்த பொருளையுமே அவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஒரு குப்பை இருந்ததுன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு பொருளை தயாரிச்சு அதுல மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லி அதை முத்திரை பதிப்பாங்க. சாதாரண ஒரு 6 அறிவுள்ள மனுஷனே இப்ப எல்லாம் நீங்க சிந்திக்கும் பொழுது என் ஆண்டவரால உங்களை புதுப்பிக்க முடியாதோ? வேஸ்ட் அப்படின்னு சொன்ன பொருளையே உங்களால புதிய பொருளா மாத்தி அது ஜனங்களுக்கு முன்னாடி அது வெளியேற பெற்றதா கொண்டு வரும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் புதுப்பிக்க முடியாதா? முடியும். ஹல்லேலூயா.